ஜேஎம் கீன்ஸ் அவர்களை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது நவீன பேரியல் பொருளாதாரத்தினுடைய தந்தை அவர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ அவ்வாறு அழைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பொருளாதாரம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது நுண்ணிய பொருளியல். இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளியல் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிற கான்செப்டில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம்ங்கிற ஒரு கொள்கை அறிமுகப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒரு நபர் நம்முடைய ஜேஎம் கீன்ஸ். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், உலக பெருமந்தம்ங்கிற ஒரு விஷயம் பொருளாதாரத்தில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஸோ அதில் அமெரிக்கா நாடும் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புக்குள்ளானுச்சு. அந்த அமெரிக்கா நாட்டை அந்த உலக பெருமந்தத்திலிருந்து இவர் உருவாக்கிய த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற ஒரு கொள்கையின் காரணமாக பேரியல் பொருளாதார கொள்கை பின்பற்றப்பட்டு அமெரிக்கா வெகு விரைவில் அந்த உலக பெருமந்தத்திலிருந்து மீண்டு வந்த காரணத்தால் இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று அழைக்கின்றோம்.